XT1 அப்படிங்கிற இந்த லேட்டஸ்ட்டான ஒரு வயர்லெஸ் மைக் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3-in-1 மைக்கு. நிறைய யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மைக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த எப்படி வந்து இந்த மைக்கோட டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், குவிக்காக இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோடாக்ஸோட XT1 மைக்கு நான் இப்போ மெதுவாக வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year வாரண்டியோடு வருது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்குக்கு இந்த மாதிரி ஒரு கேஸு, இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த கேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைக் இதில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இந்த அந்த விண்டுக்கு நாய்ஸ் கட் பண்ணுறதுக்கான அந்த இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்படியே வச்சுறேன். அதுக்கப்புறம் 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்குது. இந்த மைக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வயர்ஸ் இருக்குது. நிறைய இந்த கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸு, இதெல்லாம் பார்த்தா கேபிள்ஸு. இதுக்கப்புறம் வந்து ஒரு கோல்டு ஷூ மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஷூ மவுண்ட்டு. இது ஒரு கோல்டு ஷூ மவுண்ட். இது இந்த மாதிரியான ஒரு கோல்டு ஷூ மவுண்ட்டு. அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 மேக்னெட் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடாக்ஸ் XT1 இந்த மைக்கு. இதில் பார்த்தா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனுங்க. இது ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் ப்ளஸ் ரிசீவர் ஜீன் போட்டு போகிற கோடாக்ஸோட மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டில் வந்து தான் நம்ம இந்த கிளிப்பை வந்து மாட்டணும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த மைக்கோட சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இந்த மைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிசீவரும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிடுது. டோட்டலாகவே நல்லா வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடுது. செகண்ட் வந்து இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணும்போது, இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் ஆகுது மைக்கு. இந்த இதுதான் வந்து ஹாட் ஷூவில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து நம்ம கேமராவில் மாட்டுறது இந்த இடத்துல தான், இது தான் மாற்றமாக இருக்கும் கேமராவில். இந்த இது பார்த்தா உங்களுக்கு வந்து இப்போ 2 மைக்குமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக பேரிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. இப்போ சைடில் வந்து இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா, இப்போ நான் இது ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் நாய்ஸ் ரிடக்ஷனு, அதுக்கப்புறம் லோ கட்டு, மியூட்டு, வால்யூம், இது வந்து மோடு. இந்த மோடில் தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வருது வந்து மோனோ, செகண்ட் வருது பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ மோடு, தேர்டு வருது பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி ட்ராக்குன்னு சொல்லுவோம். அதாவது இன்கேஸ் நம்ம வந்து ஒரு கச்சேரி மாதிரி இடத்துல ஷூட் பண்ணுறோம், ரொம்ப நாய்ஸியான ஒரு இது என்வைரன்மெண்ட்டில் ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சேஃப்டி ட்ராக் வந்து ஒரு -6 டெசிபிள்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கும். ஏன்னா சடனாக வந்து நம்ம மெயினாக இருக்க ட்ராக் வந்து நிறைய நாய்ஸ் லெவல்ஸ் வந்து கண்ணாப்பினான்னு பீக் ஆகுது. அப்படிங்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த சேஃப்டி ட்ராக்கில் வந்து ஒரு -6 dBயில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 மோடுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் தான். இந்த பட்டன் தான் மெயின் கண்ட்ரோலு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடியோ வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த கேபிள், இந்த பின்னை வந்து இப்படி வந்து மாட்டிட்டிங்கன்னா இந்த அதர் சைடு ஆஃப் த பின் வந்து நம்ம கேமராவில் மாட்டிக்கலாம். இது வந்து ஹெட்ஃபோனுக்கு. இது வந்து ஹெட்ஃபோனுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB-C போட்டு ப்ளஸ் இந்த வால்யூம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இந்த மைக்கில் இந்த ரிசீவாங்க நம்ம மேக்னெட்டிக் எப்பயுமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளிப்பு தான் இருக்கும் மைக்கில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் ஷர்ட்குள்ளே இந்த மேக்னெட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஷர்ட்டில் கூட வச்சு இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிளிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் ரெண்டுமே வந்து மேக்னெட், இங்கே உள்ள வந்து ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ வந்து கிளிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்படி எனக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த மேக்னெட் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஷர்ட்லேயோ இல்லை காலர்லேயோ வச்சுட்டு இந்த மேக்னெட் வச்சு இப்படி கிளிப் பண்ணிக்கலாம். துணியை நடுவில் வச்சுட்டு கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த கிளிப்பு மட்டும்தான் கிடையாது, இதில் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த நாய்ஸ் உங்களுக்கு மைக்குக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகிறதால நீங்கள் அந்த நாய்ஸு, அந்த வின் நாய்ஸ் வந்து கட் பண்ணுற இந்த விண்ட்ஷீல்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஆடியோ வந்து உங்களுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், அந்த மைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மைக்கை வந்து நான் உங்களுக்கு அந்த ரிசீவர் வந்து மாட்டியிருக்கேன். இந்த மைக்கோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 200 மீட்டர்ஸு, ஒரு 8லேருந்து ஒரு 18 ஹவர்ஸ் வரலும் உங்களுக்கு அந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து டைரெக்டாக வந்து இது அன்ஃபில்டர்டு ஒரு வாய்ஸ் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா மெதுவாக அந்த டிஎன்ஆர் அப்படிங்கிற அந்த டைனமிக் நாய்ஸ் ரிடக்ஷன் மோடை வந்து இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து டைனமிக் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஆனு. அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோ கட்டுன்னு ஒரு மோட் இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மோடி இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போது லோ கட் வந்து ஆன். இப்போ உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா என் வாய்ஸில்? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து லோ கட் வந்து இப்போ ஆஃப். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. கோடாக்ஸை பொறுத்தவரை லைட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரி மைக் ஆகட்டும், எல்லாமே பார்த்தா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெனு சிஸ்டமாக இருக்கும். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கோடாக்ஸ் XT1 ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இந்த கோடாக்ஸோட XT1 அப்படிங்கிற இந்த வயர்லெஸ் மைக் பற்றி பார்த்தோம். இந்த மைக்கோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பை வித் பில் அண்ட் வாரண்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் ட்ரெண்ட்ஸில் வந்து அவங்க 1 year வாரண்ட்டியோடு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணேன். டில் தென் பை.